ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான மணி சேவிங் டிப்ஸ் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கே ஒரு சேவ் பண்ணணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். கண்டிப்பாக வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். சரி, போகலாமா? இது என்னன்னு கையில் வச்சுருக்கா பாக்ஸ்குள்ளே அப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போ நிறைய பேர் மணி சேவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவெடுப்போம். பட் அதை கண்டினியூ பண்ண முடியாமல் ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவோம். அப்படி இல்லாமல் உங்களுக்கே இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு டார்கெட் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேவ் பண்ணலாம். இது என்னென்னா, இப்படி நோட்டில் உங்களுக்கு தெளிவாக எழுதி காட்டணும்னு எழுதியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி நோட் போட்டுலாம் எழுத வேண்டாம். ஒரு 100 days சேலஞ்ச். இது 100 days மணி சேவிங் சேலஞ்ச். ஓகேவா? இது இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்னா 1 to 100 லெட்டர்ஸ் எழுதி உள்ளே போட்டிருக்கேன். இது என்ன பண்ணணுன்னா, டெய்லி நம்ம ஒவ்வொரு லெட்டர் எடுத்து ஓப்பன் பண்ணணும். அந்த ஓப்பன் பண்ணும்போது அதில் என்ன லெட்டர் வருதோ, இப்போது எக்ஸாம்பிளுக்கு 18 வரலாம், 47 வரலாம், 78 வரலாம். இந்த மாதிரி எந்த நம்பர் வருதோ அந்த நம்பரை நம்ம மணியாக சேவ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு உண்டியல் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் 50 days சேலஞ்சில் ஆல்ரெடி நான் சேவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். உள்ள மணி போட்டுட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு உண்டியல் வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சேவ் பண்ண. ஓகேவா? ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி நம்ம ஒரு லெட்டர் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 69 வந்திருக்கு. அப்போது நம்ம 69ங்கும்போது 70 rupees வைக்கலாம். நீங்கள் 70 rupees வச்சுட்டு என்ன பண்ணணுன்னா, 69லேயே ரவுண்ட் பண்ணிடுங்க. இந்த 1 ரூபிலே நீங்கள் ரவுண்ட் பண்ணிடுங்க. அகெயின் உங்களுக்கு 1 வரும்போது நீங்கள் எடுத்து இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 1ல் ஆல்ரெடி ரவுண்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போது 1 ரூபி நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டோன்னு சொல்லி இந்த மாதிரிங்க. ஏன்னா நமக்கு இந்த 1 2 3 ஓகே, 10 ஓகே தான். இந்த 26 47 அந்த மாதிரி 50 நீங்கள் வச்சுட்டீங்க. இல்லை 47 rupees என்கிட்ட சேஞ்ச் இல்லை அப்படின்னு நீங்கள் 50 rupees வச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 3ல் ரவுண்ட் பண்ணிடுங்க. என்ன டெய்லி ஒரு லெட்டர் வருதோ இந்த டப்பாலேருந்து டெய்லி எடுக்கணும் அப்படின்னு வைங்க. இது ஒருத்தங்க சேலஞ்ச். இதுவே நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இப்படி 100 லெட்டர் எழுதி நீங்கள் சேலஞ்ச் பண்ணிங்கன்னா, இப்போ நம்ம எல்லாமே ப்ளஸ் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். 1 to 10, 11 to 20 அந்த மாதிரி எல்லாமே ப்ளஸ் பண்ணி பார்த்தா டோட்டலாக 5050 வருது நமக்கு 100 days. சும்மா ஃபன்னியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது 50 எல்லாமே நம்மளுக்கு 100 rupeesக்குள்ளே தான் நம்ம போட போகிறோம். கண்டிப்பாக நம்மக்கிட்ட டெய்லி இருக்கக்கூடிய ருபீஸ் தான். இப்போ 100 அபோனா தான் நமக்கு டவுட்டு. பட் 100 rupeesக்கு உள்ளங்கும் போது நம்மளால் கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும். ஸோ இதை ஹஸ்பண்ட் தனியாக ஒய்ஃப் தனியாக நீங்கள் பண்ணுறீங்க, ஒர்க்கிங் உமன் நானும் தனியாக பண்ணுறேன், ஹஸ்பண்டும் தனியாக நான் பண்ண சொல்கிறேன்னா இன்னும் சூப்பர். அப்போது 10,000 நீங்கள் சேவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக சேவ் பண்ணி அதில் ஒரு திங்ஸ் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கலாம், இல்லைனா ஒரு வுட்டில் ஒரு சின்ன டேபிள் செயின்னு ஒரு ஆசை இருக்கலாம். என்னவா இருக்கட்டும், ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், வாஷிங் மிஷின், இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி அமௌண்ட் சேர்த்து வச்சு அதை வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். வித்தின் 100 daysல அது நம்ம பொருள் நம்ம கைக்கும் கிடச்சிரும். ரொம்ப டேஸ் இல்லை, 100 days தான். ஸோ நம்ம 2025 வந்த மாதிரி தான் தெரிஞ்சு இப்போ பார்த்திங்கன்னா முடிய போகுது. ஸோ 2016லையாவது இந்த வருஷம் நம்ம இந்த மாதிரி ஒன்று சேவ் பண்ணி வாங்கணும் அப்படின்னு ஒரு ஞாபகார்த்தம் மெமரிஸை நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் உங்களுக்காக இனிமேல் 100 daysம் நான் ஆல்ரெடி 50 days நான் சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நம்ம 100 daysம் நான் பண்ணலான்னு இருக்கேன் உங்களுக்காக. ஸோ டெய்லி நானும் இதுலேருந்து ஒரு சீட் எடுத்து அந்த ரூபாவை சேவ் பண்ணலான் இருக்கேன். அதை நான் டெய்லி ஷார்ட்டில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் வேணால் 1 to 100 இப்படி எழுதி எல்லாமே ப்ளஸ் பண்ணி பார்த்து இந்த ருபீஸ் வரும் இப்படி எழுதி வச்சுக்கோங்க. டெய்லி எந்த சீட்டு வந்தது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பென்சில் வச்சு ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அகெயின் இந்த 100 days முடிஞ்சால் திரும்ப ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம பண்ணாலே கிட்டத்தட்ட இந்த இயர்க்குள்ளே ஒரு நல்ல அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டு இதே மாதிரி கண்டினியூ பண்ணுறீங்க இந்த இயர் ஃபுல்லாக அப்படின்னா அதில் ஒரு அமௌண்ட் சேரல. அதை வச்சு நீங்கள் ஒரு சின்ன குட்டி கோல்டு என்னன்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குட்டி பாப்பா இருக்கலாம்,
குட்டி தம்பி இருக்கலாம், அவங்களுக்கு எதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இல்லை ஸ்கூல் போகிற பையன் இருக்கான் அப்படின்னா 5000லேயே ஒரு சைக்கிள் இல்லாமல் இருக்குமா, கூட ஒரு 1000 ருபீஸ் போட்டால் ஒரு நல்ல சைக்கிள் வாங்கி கொடுத்துடலாம். ஸோ இதை வந்து குழந்தைங்க உங்கள் கிட்ஸுக்குமே இதை ஃபாலோ பண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுமே நம்ம கையிலேருந்து வாங்கி கொடுக்கறத விட ஒரு பொருளை அவங்க சேர்த்து அவங்க வாங்கிக்கிறதோட வேல்யூவும் அவங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக அவங்க பிடிச்சி இதை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த சேவிங் டிப்ஸை மறக்காமல் வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எதுனாலும் டெய்லி இந்த வீடியோ வந்து நான் ஷார்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். மற்றபடி எந்த சேவிங்ஸ் டிப்ஸ்னாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் எப்படிலாம் சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் புது புது ஐடியாவோடு நான் கொண்டு வரேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.